Alcohol destroys your life and home. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. நரேன் என்ன ராம் போயிடுவியா? ஓகே நரேன் போயிடுவேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நரேன். கணேஷ் கிருஷ்ணங்க காணும். என்னப்பா நம்ம தானேப்பா விட்டு வந்தோம், அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு, உனக்கு இன்னும் தெரியல போல. ஓகே ஓகே நரேன், ஓகே ஓகே பாய். Hi Ganesh, this is Sandeep from HR team. நாளைக்கு ஒரு அவுட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். Hope you know about that. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்கல்ல? ஓ சாரி சந்தீப், நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான கெட் டுகெதர் ஒன்று இருக்குது. என்னால் நிச்சயமாக வர முடியாது. மை டீம் வில் அக்கம்பனி யூ. யூ கைஸ் ஹேவ் ஃபன். அப்படியா? ஓகே, டேக் கேர். பாய். கிறிஷ் எங்கடா இருக்க? மச்சான் நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன்டா, சொல்றா. இல்லடா நாளைக்கு மச்சான் ஒரே நிமிஷம் மீட்டிங் முடிஞ்சே பேசுறேன். ஓகே பை பை பை. டேய் Excuse me? Yes. I am Krish from Engineering Service Department. So what? அதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு அப்ளிகேஷன் ஒரு லெட்டர் வாங்கிட்டீங்கன்னா ஆத்தாடி அடிச்சே புட்டா. யாரா அது? ஐயோ கணேஷ், கணேஷே எப்போ மச்சி வந்த? அந்த பொண்ணுகிட்ட செவில் மேலே வாங்கினீல, அப்பயே வந்துட்டேன். உனக்கு இதெல்லாம் தேவையா? சின்ன ப்ரொபோசல் அச்சி கண்ணாடி கட்டு. சரி நாளைக்கு ஞாபகம் இருக்குடா, நரேனு பீச்சு பார்ட்டி அதான். நல்ல வேலை ஏதாச்சும் ஞாபகம் வச்சிருக்கிய. அது சரி, நரேன்ட்ட பேசுனியா? இப்பெல்லாம் அடிக்கவே ஆரம்பிச்சுட்டாளுங்க. அடி பாவி,
போன மாதம் தான் நீ ஒரு ரூபி நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ளே என்னன்னா? அது போன மாதம், இது இந்த மாதம். அப்போ நீ வாங்கி கொடுத்தது ரூபி நெக்லஸ், இப்போ நான் கேட்குறது டைமண்ட் நெக்லஸ். அடச்சே, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. சொல்லு கணேஷ். ஹலோ நரேன் ப்ரோ, எங்கே இருக்கீங்க? வீட்டில் தான்ப்பா இருக்கேன். ஒரு கிளைண்ட் ஒருத்தர் கால் பண்ணாரு, அவரை பார்க்கலான்னு கிளம்பி போயிட்டு இருக்கேன். சொல்லு, என்ன விஷயம்? நாளைக்கு ட்ரீட் ஷோ தானே, சும்மா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேட்டேன். ட்ரீட் ஷோர் தான்ப்பா, அதில் என்ன டவுட் உனக்கு? ராம்கிட்ட பேசுனீங்களா? ராம் கிட்ட தானேப்பா, நான் பேசிக்கிறேன். ஹலோ ராம், என்ன ப்ராக்டிஸில் இருக்கியா? ஆமாம் நரேன், சொல்லுங்க நரேன். நாளைக்கு ட்ரீட் இருக்குப்பா, ஞாபகம் இருக்குல்ல? அதை ரிமைண்ட் பண்ண தான் ஃபோன் பண்ணேன். ஞாபகம் இருக்கு நரேன், வந்துடுறேன் நரேன். நான் யூஸ்வலாக பிக்கப் பண்ணுற இடத்துல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், நீ அங்கேயே வெயிட் பண்ணுப்பா. நரேன், ஒரு நிமிஷம். ஒன்றும் இல்லை, அட்லீஸ்ட் இந்த பார்ட்டியாவது எங்களோட ஜாயின் பண்ணிக்க முடியுமா? ஏன்பா, நான் தான் என் ஒய்ஃப்க்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியும்ல, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கப்பா. இந்த பொண்ணுங்க என்ன எப்படி இருக்காங்களோ, சரியான டார்ச்சர்ப்பா. என்னடா ஆச்சு ராம்? ஹர்ஷா எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருக்கான் நரேன். என்ஜாய் பண்ணு, பட் கீப் இட் இன் மைண்ட், இஃப் யூ ட்ரிங்க் ஐ ஒன்ட் ஸ்பீக் வித் யூ அனுப்பிச்சிருக்கா. எப்படி தான் கண்டுபிடிக்கிறாளுங்களோ. டே கணேஷ், உனக்கு யாழ்னி தான் ப்ரோ, நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, மறந்துடாதான்னு சொல்கிறேன். இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியல. டேய் இவங்கடா, உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன வந்திருக்கு? வழக்கம் போல பாடி மசாஜ் தானே, இந்த பாடிக்கு மசாஜ் வேற. ஏய், உனக்கு என்னடா குறைச்சல? சரிடா, வாடா. சரி ப்ரோ, உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்தது யார்? அண்ணி தானா? உங்களுக்கு வார்னிங் எஸ்எம்எஸ் தானா? நீ வேறப்பா, நேற்று பெருசாக ஒன்றும் கேட்கல, ஒரு டீ தான் கேட்டேன், அதுக்கே கப்பை தூக்கி மூஞ்சில் அடிக்க வந்துட்டா. மை காட், மிஸ் கம்முன்னு வெளியே வந்துட்டேன். மேட்ரு என்னன்னா, போன மாதம் தான் ஒரு ரூபி நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன். புதுசாக மார்க்கெட்டில் டைமண்ட் நெக்லஸ் வந்திருக்கு, அது எனக்கு வேணுன்றா. சரி, சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே, நான் அதையும் வாங்கி கிச்சனில் வச்சுட்டு வந்திருக்கேன். அதை பார்த்துட்டு ஒரே கிஸ்ஸ ஸ்மைலியாக அடிச்சு தள்ளுறா. நீங்கள் என்ன சொல்லுங்கள் ப்ரோ, இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பாக இருக்குது. நீ ஏன் ராம் இதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணுற? பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஒரே விஷயம் தான், அவங்க கேட்குறதெல்லாம் நீ ஃபுல்ஃபில் பண்ணால் நீ ஹீரோ, அப்படி இல்லையா நீ ஜீரோ. என்னமோ கல்யாணம் நெருங்க பயமாக தாங்க இருக்குது. ஏன்டா இப்படி பயப்படுற? என்ன எடுத்துக்கோ, நம்ம ஆஃபீஸில் யார் இப்போ கரண்ட் ஹீரோ? பொண்ணுங்களாம் எப்படி என்ன சுற்றி வர்றாங்க? எப்படி புதுசாக வந்து சேத்தர் அடி வாங்கினியா, அந்த மாதிரியா? டேய் சொல்லவே இல்லை, அட்ராவன இதெல்லாம் சொல்லவே மாட்டானுங்களே இவனுங்க. போய் எடுத்துட்டு வாடா. டேய் இங்க வாங்கடா. அதான் பால் இருக்குல்ல, எடுத்துட்டு வாடா. அது இல்லடா, இங்க வாங்கடா. என்னடா அது வித்தியாசமா இருக்கு? இது சங்கு தானே? இதை பார்த்தா சங்கு மாதிரியே தெரியல, வேற ஏதோ மாதிரி இருக்கு. விளையாடுனது போதும், வாங்கடா, டைம் ஆச்சு, போகலாம்.
செக்கிங்கா? ஆ சொல்லுங்கள் சார். டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஐயா வந்து பாருங்கள். எல்லா பேப்பர்ஸும் கரெக்டாக இருக்குது சார். ஆர்சி புக், இன்சூரன்ஸ், எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குது சார். ஐயோ, இன்னைக்கு சரியாக மாட்டணும்னு நினைக்கிறேன். என்னையா எல்லாம் ஒரு தினசாக இருக்கீங்க? என்ன குடிச்சிருக்கீங்களா? சார் நீங்கள் கேட்ட மாதிரி ஆர்சி புக்கு, லைசன்ஸு, டாக்குமெண்ட்ஸு எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன் சார். என்னமோ சொல்கிறீங்க, ஒருத்த மொழியும் சரியில்லை. சார் நீங்கள் கேட்ட மாதிரி ஆர்சி புக்கு, லைசன்ஸு, டாக்குமெண்ட்ஸு எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன் சார். இன்சூரன்ஸ் கூட போன வாரம் தான் சார் ரெனியூவல் பண்ணினேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க சார். டேய், குட் மார்னிங் சார். உன்னெல்லாம் செக் பண்ணவே வேண்டாம். டேய் 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 சாரி சார், பசங்க தான் சார் குடிச்சிருக்காங்க, நான் குடிக்கல சார். நான் சேஃபாக கூப்பிட்டு போகிறேன் சார். என்னமோ சொல்கிறேன், என்ஜாய் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன் இப்படி உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? போ. என்ன ராம், போயிடுவியா? கணேஷ் கிருஷ்ணன் காணும். என்னப்பா, நம்ம தானேப்பா விட்டு வந்தோம். என்ன இடம் இது? எப்படிங்க வந்த? யாரோ படுத்திருக்காங்க. ஏய் கணேஷ், 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 எந்திரா. எங்கடா கூட்டு வந்திருக்க? ஏய், நான் எங்கடா உன்னை கூட்டு வந்தேன்? நானே எப்படி வந்தேன்னு தெரியலடா. அங்கே எவனோ படுத்திருக்கான். என்னடா சொல்ற? ஏய் கிருஷிடா. அம்பா வா வா, இங்கே பேர வந்தோம். ஓடா 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 ஓடா, போய் பார்க்கலாம் வாடா. கிரிஷ், 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 டேய் எந்திரா. ஏன்டா வீட்டுக்கு வந்து டார்ச்சர் பண்றீங்க? எந்திரா, இதான் உன் வீடா? லூசு பையல, எந்திரா எந்திரா. ஏய், இங்க எப்படிடா வந்தோம்? எப்படின்னே தெரியலடா. சரி ஓகே, உங்களுக்கு நான் வழி கேட்டுறேன். கமான். ஓ டேய் டேய் டேய். டேய், மழை எப்படிடா காடா மாறுச்சு? என்ன நடக்குதுங்க? என்ன இடம்டா இது? டேய், நாம இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கோமாடா? டேய் ஆமாடா, எனக்கு என்னமோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துக்கு வந்த மாதிரி தான்டா இருக்கு. ஆனா ராமங்கடா? இங்க தானடா இருக்கான். டேய்
கணேஷ் எங்கடா? ஏய் என்னடா 2 பேர் விளையாடுறீங்களா? அப்ப இது யாரா? டேய் ரத்தம்டா. எப்படிடா? தெரியலையாடா. இங்க எங்கடா டாக்டர் தேடுவேன் நானு? டேய் டேய் என்னடா ஆச்சு உனக்கு? டேய் எங்கடா ராம். பாக்குற? டேய் ஏய் கணேஷ், இங்கே என்னப்பா பண்ணுறீங்க? சார் என் பேர் எப்படி? டேய் சும்மாறா சார். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டுக்கு வந்து கையில் அடிபட்டுருக்கு, அதான் டாக்டரை தேடிட்டு இருக்கோம். டேய் எங்கடா எங்கடா ரத்தம்? தெரியலையாடா. என்னது அடிபட்டிருக்கா? யாருக்குப்பா? என்ன சொல்கிறீங்க? சார் அந்த சங்கு. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இல்லை சார், இந்த சங்கம் நாங்கள் பார்த்துருக்கோம். என்ன குடிச்சிருக்கீங்களா? இல்லை சார், அது வந்து ஒரு சின்ன பார்ட்டி, அதான் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் பீச்சில். அப்போ தான் இந்த சங்கம் பார்த்தோம் சார். இந்த சங்கம் நீங்கள் பார்த்தீங்களா? ஓ காட், என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? இதை பாருங்க, நீங்கள் பார்த்ததுக்கு பேர் கான்ஷல், தமிழில் சங்குன்னு சொல்லுவாங்க. இந்த சங்கு சாதாரணமாக ஆழ்கடலில் தான் கிடைக்கும். இந்த சங்குக்கு உள்ளே இருக்கிற உயிரினம் இறந்ததுக்கு அப்புறம் மக்கள் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சங்குலேயும் ஒரு யுனிக் சவுண்ட் கிரியேட் ஆகும். அதுலேயும் ஒரு சில சங்கோட சத்தம் நம்மளால் கேட்கக்கூட முடியாது. ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஒரு சில அரிய வகை சங்கில் கிரியேட் ஆகிற சவுண்ட் சராசரி மனுஷனோட பிரெயின் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். ஆனால் அதுவே அதே மனுஷனோட உடம்புல ஆல்கஹால் இருந்ததுன்னா அவனையே அறியாமல் அவன் லைட்னிங் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுவான். ஓ, அதான் எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குதா? அது மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே நினைக்க போகிற இடத்துல இருப்பீங்க. உங்கள் பாடியில் உள்ள ஆல்கஹால் லெவல் கம்மியாச்சுன்னா நீங்கள் நார்மல் லைஃபுக்கு திரும்பி வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு வெறும் 10% மட்டும் தான் சான்ஸ் இருக்குது. அப்போது அதுக்கு ரெமடியே கிடையாதா? அதுதான்ப்பா நாங்கள் 10 இயர்ஸாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். சரி, என் வீடு எப்படி உங்களுக்கு தெரியும்? மேபி அந்த ட்ராவலில். இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ஹர்ஷா ஞாபகம் வருதுடா. எனக்கு யாழினி ஞாபகம் வருதுடா. என்ன உனக்குமா? குடிச்சிருக்கியா? அது வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சும் நீ திருந்தல. இல்லை யாழினி, அது வந்து உனக்கு என்ன விட அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. சரி, எப்போ நீ என்ன மட்டும் விரும்புறியோ அப்போ வந்து பாரு. அது வரைக்கும் உனக்காக நான் காத்துட்ருப்பேன். யாழினி, யாழினி. ஹர்ஷா 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 ஹர்ஷாடா. யாழினிடா. ஹர்ஷா பேச சொன்னாடா வேணான்னு. அவள் சொன்ன மாதிரி என் கூட பேச மாட்டா போலடா. எனக்கும் அதான்டா பயமாக இருக்கு. டேய் ஏன்டா இப்படி பயப்படுறீங்க? நம்ம பார்க்குறதெல்லாம் ஃபஸ்ட்டு உண்மையானே தெரியல, அப்புறம் ஏன் மச்சான்? டேய் யாரோ வர்றாங்கடா, அவர்கிட்ட போய் கேட்கலாமாடா? ஏய் சும்மாறா, நம்ம எங்கே இருக்கோனே தெரியல. சார் ஒரு நிமிஷம் சார். ஆக்சுவலி நாங்கள் வழிமாறி வந்துட்டோம். இது என்ன இடம்னு சொல்ல முடியுமா? என்ன குடிச்சிருக்கீங்களா? சார் அது எப்படி உங்களுக்கு? நீங்கள் வழி மாறி வரல, வழி தவறி வந்துட்டீங்க, அதான் நிஜம்.
சார் ப்ளீஸ் இது என்ன இடம்னு மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் பார்க்குறது அத்தனையுமே காட்சி பிழை தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் நிற்கிற இடத்த பற்றி நான் எப்படி சொல்கிறது? அப்போது நாங்கள் அப்படியே அலைய வேண்டியது தானா? வட்டத்துக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை, ஆனால் அதோட ஆரம்பம் தெரிஞ்சா? சார் ஒன்றுமே புரியல. ஆமாம் நீங்கள் யாருன்னு சொல்லலையே. மச்சான் யாரா இவரு? சரியான லூஸாக இருப்பார் போல. டேய் நானும் யாழ்னியை பார்க்க முடியாது, இவனும் ஹர்ஷாவை பார்க்க முடியாது. டேய். எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. டேய் என்ன சொன்ன? எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. இல்லைடா, அவ சொன்னதில் ஏதோ ஒரு இன்ட்ரு இருக்குடா. நல்லா யோசிச்சு பாரு. வட்டத்துக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை, ஆனால் அதோட ஆரம்பம் தெரிஞ்சா? ஏய் இப்போ புரியுதா நமக்கு எந்த பாயிண்ட்லேருந்து ட்ராவல் ஆரம்பிச்சிருக்கு? நல்லா யோசிச்சு பாரு. ஏன்னா மறுபடியும் இங்கே வந்துட்டோம். ஆமாண்டா, அடச்சா இதால தான்டா எல்லா பிரச்சனையும். இதாச்சும் நிஜம்தானா இல்லை இன்னும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கமாடா? டேய் எங்கடா போயிட்டீங்க? வாங்கடா. ஏய் நரேந்திரா, ஓ போலாம் வா போலாம். டேய் கிறிஸ்டியங்கடா. என்னடா சொல்ற? கிறிஷ் எங்கடா தேடுறது இங்க? அதோ இருக்கான் பாரு, இதோ இருக்கான் பாரு கிறிஷ், வாடா. ஏய் ஏய் கிறிஷ், டேய் டேய் எந்திரா, டேய் எந்திரா. எங்கடா இருக்கோம்? டேய் கிறிஸ் மத்திய பிரதேசா உத்தர பிரதேசாடா? டேய் நரேன் வந்திருக்காருடா, எந்திரா வாடா போலாம். ப்ரோ நாங்கள் எங்கே இருக்கோன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ப்ரோ? டேய் நீங்கள் இப்போ ஃபுல் மட்டை ஆகிட்டீங்கடா. கிறிஷு கணேஷை கூட காருக்குள்ளே ஈஸியாக ஏற்றிட்டேன்டா. ஆனால் உன்னை காருக்குள்ளே உட்கார வைக்கிறதுக்கு நான் பட்ட அவஸ்தை இருக்கே. சரி இன்னும் ஒரு வழியாக உங்கள் 3 பேரையும் காருக்குள்ளே செட்டில் பண்ணிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணால் காரும் உங்களை மாதிரி மட்டையாயிடுச்சு. உங்கள் 3 பேரையும் காருக்குள்ளே லாக் பண்ணிட்டு தான் நான் மெக்கானிக்கை கூப்பிட்டு வர போனேன். அதுக்குள்ளே நீங்கள் எப்படி வெளியே வந்தீங்க? அப்போது அந்த டாக்டரை பார்த்தது? டாக்டரா? என்னடா உளறீங்க? கணேஷ் உங்கள் அப்பா இப்போ தான் கால் பண்ணார். யானி வீட்டிலேருந்து எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். வாங்கடா போகலாம். யாழ்னி தான் பேச மாட்டேன்னு விட்டுட்டு போயிட்டாலே ப்ரோ. என்னடா ஆச்சு உங்களுக்கு? சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. லைஃப்பில் எது நிஜம் எது பொய்ன்னு பிரிக்க கற்றுக்கோங்கடா. முதல்ல ஏதாவது ஒரு விஷயத்து மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வைங்கடா. அந்த நம்பிக்கை கேள்வி கேட்காத நம்பிக்கையாக இருக்கணும். அதுக்கப்புறம் எது பொய் எது நிஜம்னு உங்களுக்கே தெரியும். டேய் டேய் அங்கே பாருடா. எங்கேருந்து வரீங்க? சார் இப்போ தான் சின்னதாக ஒரு பார்ட்டி முடிச்சுட்டு வரும். பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது, வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ராம் பேப்பர்டா. பேப்பர்டா. ஓகே ஓகே ஓகே. என்ன எல்லாம் ஒரு தினசாக இருக்கீங்க? குடிச்சிருக்கீங்களா? சார் பசங்க மட்டும்தான் குடிச்சிருக்காங்க, நான் குடிக்கல. அதனால தான் நான் ட்ரை பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் என்ன செக் பண்ணிக்கோங்க. என்னமோ சொல்கிறீங்க, ஒருத்த மொழியும் சரியில்லை. அட்ரஸ் கொடுத்துருப்போங்க. செந்தில் அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். தம்பி அட்ரஸ் சொல்லு. கணேஷ் இந்த போலீஸ்காரரை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இல்லை? இவன் வேற பார்க்குறவங்க எல்லாரையும் கனவுல பார்த்தேன்னு உயிரை வாங்குறான். கிறிஷு அடி வாங்க போகிற பாரு நீ. யோ நீ நம்பு நம்பாட்டி போயா. டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா. கணேஷ் உங்கள் அப்பா உனக்காக வெயிட் பண்ணுறாரு, முதல்ல போய் பாருப்பா. எங்கப்பா போனீங்க? நல்ல பசங்க நீங்க, மேலே போ. யாழ்னி வெயிட் பண்றா, போ கணேஷ். போச்சுடா, கத்த போறா. சொல்லு ஹர்ஷா. எங்க போயிட்டு நீ? இல்லை ஹர்ஷா, அது வந்து நரேனோட ஒரு பார்ட்டி. குடிச்சிருக்கியா? என்கேஜ்மெண்ட் ஆயிட்டும் திருந்தல நீ? என்னை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லிடாதே யாழ்னி. சரி
லெட்ஸ் மேக் a deal. உண்மையிலே நீ என்ன விரும்புறேனா அந்த கருமத்தை இனிமே தொட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. அதை விட ஒன்று தான் விரும்புகிறேன் ஹர்ஷா. ப்ராமிஸாக இனிமேல் தொட மாட்டேன். கணேஷ், யாழினியோட அண்ணன் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. இல்லை வெயிட் பண்ணுறாரு, பார்க்கலாம் வா. ஹேய் கணேஷ், யானியோட அண்ணன்டா. ஹாய். ஏய் கணேஷ், இங்க என்னப்பா பண்றீங்க? சார் என் பேர் எப்படி? கணேஷ் கணேஷ் கணேஷ், ஏன் இப்படி ஷாக்கா பாக்குறீங்க? சார் இதுக்கு முன்னாடி நாம மீட் பண்ணியிருக்கோமா? என்ன எல்லாரும் பார்ட்டி பண்ணிட்டு வரீங்களா? சார் அதெல்லாம் இல்லை சார். ஏய் ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங் வென். ஆஃப்டர் 8 years நான் நேற்றுலாம் யூஎஸ்லேருந்தே வந்தேன். உங்கள் ஃப்ரெண்டு என்னை மீட் பண்ணியிருக்கோமான்னு கேட்டார்ல, அதான் ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ. ஏன்டா இப்படி முழிக்கிறீங்க? உங்களுக்கு என்னடா ஆச்சு? நரேன். சொல்லுங்கள் சார். கார் ஓட்டுவீங்களா? ஓட்டுவேன் சார். என் கூட கொஞ்சம் வர முடியுமா? யா ஷூர். இவரை நான் முன்னாடியே பார்த்துருக்கேன் தானே? ஏய் இல்லைடா, தேவையில்லாமல் ஏன்டா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். நரேன் சொன்னது உண்மைதான்டா. நம்ம கண்டதெல்லாம் கனவு தான்டா. கலர்ஃபுல்லாக இருக்க போகிறோம் மேரேஜ் லைஃப் பற்றி யோசிடா. சரி, ஹனிமூனுக்கு எது புக் பண்ணிருக்கேமே? மச்சான் அவன் நமக்கு தெரியாம மோர்சிஸ் எனக்கு புக் பண்ணிட்டான்டா. மண்டையா, அது மொரிசியஸ். அதானடா புக் பண்ணிட்டேல. எங்களுக்கு என்ன தெரியாம பண்ணிருக்க? சொல்றா. இன்னும் சொல்லு, உண்மை சொல்லு. நரேன் என்னாச்சு? சார் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, சரி பண்ணிட்டு. ஓ காட், கொஞ்சம் சீக்கிரம் பண்ண முடியுமா? ஷூர். What the சார் மேக்னாட் சார். சார் இந்த ப்ராஜெக்ட் முடிக்க மினிமம் 10 years ஆகும் சார். சார் ஓ ஷிட். நரேன் சார். யார் இவரு? அவர் பேர் தமிழ்வாணன். ஏதோ ஒரு பத்திரிக்கையில் கார்ட்டூனிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஓகே. மனுஷன் குடிச்சா எஞ்சி போயிட்டார் சார். இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. சார் கிளம்பலாம் சார். யப், போகலாம் வாங்க. இந்த மனுஷன் உலகத்தை விட்டு போய் 10 வருஷம் ஆச்சு சார். ஆனால் இன்றைக்கும் அவரை மாதிரி வரைகிறதுக்கு ஆளே இல்லை. குடி அவரை மட்டும் அழிக்கல, அவரோட திறமையும் சேர்த்து அழிச்சிச்சு.
ஆக்ஷன் ஆக்ஷன் பாபா ஆக்ஷன் ஆக்ஷன் ஓகே புது மாதிரி இல்ல ஓகே அடிடுடா ஓகே பக்கா பேசி நான் ப்ளூ பிரிண்ட் போட்டுக்கிறேன். ரெடி மச்சான் ரெடி ஆக்ஷன் ஆக்ஷன் பேசிட்டு இருக்கான்ல அப்ளிகேஷன் லெட்டர்ன்ற பத்தியா கடைசியில் ஏதோ முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது நீ பொறுமையாக அப்படி கண்ணாடி கைட்டு அப்படி சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் லெட்டர் யூ நோட்டட் நோ தி சேம் ரியாக்ட் ஒன்றும் இல்லை இந்த அப்ளிகேஷன் லெட்டர் ஆக்ஷன் ஸ்லாப்பிங் ஆக்ஷன் ஆக்ஷன் சொல்லு இங்கிலீஷ்ல இல்ல பெங்காலில ஆக்ஷன் 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 இல்ல நீங்க கேட்கக்கூடாது சாப்பிடுறீங்களா சொல்லு சொல்லு சொல்லாம சொல்லு ரெடி ப்ரோ ரெடி ஆக்ஷன் ஆக்ஷன் ஏன் கட்டி அவ்வளவு நடிக்கிறீங்கப்பா அந்த பாரு ப்ளூ பர்றா அட அருமையான ப்ளூ பர் மாட்டிச்சு மச்சான் நீ படம் எடுக்கிறீங்களோ நல்லா ப்ளூ பர் எடுக்கறா